எப்படித்தான் மருதாணியில கஷ்டப்பட்டு அரைச்சு போட்டாலும் உங்க கை சிவக்க மாட்டேதா? அப்ப நான் சொல்றேன், இந்த ஒரு 4 சீக்கிரட்டான பொருளை மட்டும் சேர்த்து அரைச்சு பாருங்க, உங்க கை கோவப்பழம் பூரா அப்படி செக்க செவன் சிவக்குங்க. சோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் மருதாணி இலைகளை பறிச்சு எடுத்துக்கிட்டேன். எங்க 4 பொருளை மட்டும் தாங்க சேர்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து 3 கைப்பிடி அளவுக்கு இதுக்கு மருதாணி இலைகளை ஃப்ரெஷ்ஷா நீங்க எடுத்துக்கங்க. இந்தாங்க 1 எலுமிச்சம்பழம், 2வது கிராம்பு, 3வது புளி, 4வது சக்கரைங்க. எலுமிச்சம் அளவுக்கு புளி இதுல சேர்த்துக்கலாம். 4-5 கிராம்பு சேர்த்துக்கங்க. 4-5 ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். அதோட டைம் பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து சேர்க்கறது மூலியமா கையிலேருந்து மருதாணி இலைகள் உலாதுங்க, அப்படியே வந்து கம்மு மாதிரி ஒட்டிக்கும். ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து எனக்கு 4-5 மணி நேரம் நான் கையில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னோட மருதாணி இலை கொஞ்சம் கூட கீழே உள்ள மருதாணி இதே மெத்தடில் வச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானதும் கூட. ஸோ உங்கள் கை கோவாப்பழம் போல செக்க செவேன்னு சிவக்கும். யூஸ்ஃபுல்லான இந்த டிப்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.